ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இயேசு தாவீதினுடைய பரம்பரையில் பிறந்தவர் என்பதை ஆண்டவர் என்று தெளிவுபடுத்துகிறார். மெசியா என்பவர் தாவீதின் பரம்பரையில் பிறக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் பிறந்த ஆண்டவர் தாவீதின் பரம்பரையில் பிறந்தார். ஆனால் அவர்கள் விரும்பிய ஒரு மெசியா இல்லை. அவர்கள் விரும்பியது ஒரு அரசியல் மெசியா, அரசியலை மாற்றக்கூடிய ஒரு மெசியா. அந்த மெசியாவைத்தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு மெசியா. அதோடு மட்டுமல்லாமல் அவர் உண்மையாகவே தாவீதின் பரம்பரையில் பிறந்தார். அவர் கடவுளுடைய விருப்பப்படி பிறந்தார். அதோடு மட்டுமல்லாமல் தாவீதின் பரம்பரையில் பிறந்ததனால் எல்லா இடங்களிலும், புதுமை செய்கின்ற இடங்களில் கூட தாவீதின் மகனே இயேசுவே என்மேல் இரக்கமாயிரும் என்று சாதாரண மனிதர்கள் கத்துகிறார்கள். பார்த்துமேய குருடன், சாதாரண பெண்மணி, கனானைய பெண்மணி, இவர்கள் எல்லாரும் இந்த அடைமொழியிலேயே ஆண்டவரை கூப்பிடுகிறார்கள். அவ்வாறே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நுழைகின்ற போதும் தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று பாடுகிறார்கள். எனவே மெசியா என்பது தாவீதின் பரம்பரையில் பிறந்தவர். தாவீதின் பரம்பரையில் பிறந்ததனால் அவர் தாவீதுக்கும் ஆண்டவராகிறார், தாவீதுக்கும் கடவுளாகிறார், தாவீதின் பரம்பரையில் வாழ்கின்ற எல்லாருக்கும் கடவுளாகிறார். எனவே ஆன்மீக அளவில் நாம் அனைவருமே தாவீதின் பரம்பரை. ஏனென்றால் அந்த பரம்பரையில் பிறந்த ஆண்டவர் நம்மை பெற்றெடுத்தார், நம்மை உருவாக்கினார், கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற்றினார். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்பேற்பட்ட கொடையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை போற்றி புகழ்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. தாவீதின் பரம்பரையில் பிறந்து எங்கள் அனைவருக்கும் சக்தியையும் வல்லமையையும் கொடுத்து மெசியாவுக்கான உண்மைத்தன்மையை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே. இந்த வெளிப்பாட்டுக்காக நன்றி சொல்கிறோம். விசுவாசத்தோடு இந்த வெளிப்பாட்டுக்கு நாங்கள் பதில் கொடுக்க வரம் தார். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாத பரிந்து பேசும். ஆமென்.